தூத்துக்குடியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மகன் மீது இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியனின் மகன் ஜெபசிங்கிற்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். திருமணத்திற்கு பிறகு ஜெபசிங்கிற்கும் தூத்துக்குடியைச் சேர்ந்த சுகந்தி என்ற பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் தனியாக வசித்து வந்துள்ளனர். அப்போது வீடு வாங்குவதற்காக சுகந்தியிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை ஜெபசிங் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 30 லட்சம் ரூபாய் பணம், 35 சவரன் நகைகளை வாங்கிக் கொண்டு ஜெபசிங் ஏமாற்றிவிட்டதாக காவல் நிலையத்தில் சுகந்தி புகார் அளித்துள்ளார். சின்னத்தண்ணா செல்லப்பாண்டியனோட 2வது பையன் யான்ராஜ் ஜெபசிங் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன். என்னோட ஒரு வீடு ஒன்று நான் முடிச்சேன். அதுக்கு நான் கேஷும் கொஞ்சம் ஜுவல்ஸும் அவருக்கு கொடுத்துருக்கேன். என் பேர்ல முடிக்கன்னு சொல்லிட்டு அவர் பேர்ல அவர் முடிச்சிருக்காரு. அதை நான் பணத்தை திரும்ப கேட்டதுக்காக என்னைய அடிக்கிறாரு, ஆபாச வார்த்தையில திட்டுறாரு. அவங்க அப்பா வந்து இந்த வீட்டுக்கு 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. அது என்னோட வீடு. அந்த வீடு விற்கிறதுக்கு பிளான் பண்றாரு எனக்கு தெரியாம. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறேன். இது போக நாங்கள் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் வீடியோலாம் நிறைய வச்சிருக்காரு. அதை காட்டி என்னை மிரட்டுறாரு, நெட்ல விட்டுருவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாரு. நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அதுக்கு விசாரணை சம்பந்தமா நான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன்.